ஹலோ எஸ் நபாவிஸ் எப்படி இருக்கிறீங்க? நான் இவ்வளோ நாளாக விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இனிமேல் நான் சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அறிவு கண்ணை நேற்று மன்சூர் அலி கண்ணை திறந்து வச்சிட்டார். அவருடைய ஸ்பீச்சை பார்த்ததுக்கப்புறமா எனக்குள்ளே பல யோசனை வந்துச்சு. ஆமாம், நீ எதுக்குடா போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு என்ன அவசியம் இருக்குது? உனக்கு என்ன அவரை பற்றி தெரியும்? நீ அவர் அப்படி வந்தால் இப்படி செஞ்சுடுவார், இதை செஞ்சுடுவார், அதை செஞ்சுடுவார், நீ ஆட்டுக்கு உருட்டிக்கிட்டே இருக்கும் உன் வாயில் அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும் இனிமேல் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வந்துருச்சு. இந்த கேள்வி வரத்துக்கு மன்சூர் அலிகான் தான் காரணம். ஸோ அந்த கேள்வி ஏன் எனக்குள்ளே வந்துச்சு, நான் எடுக்க போகிற முடிவு சரியாக தவறா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் என் கூட இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் தான் அதை சொல்லணும். புரியுதுங்களா? என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் உள்ளே போட்டு போயிருங்க. அப்படியே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. சந்தேகம் வரலாம், உனக்கே சந்தேகமாக இருக்குது, அப்புறம் ஏன்டா வாட்ஸ்அப் குரூப்பில் சேர சொல்கிறேன், அதில் சேர சொல்கிறேன்னு கேட்கலாம். இருந்தாலும் சேருங்களேன், சும்மா என்ன காசாக பணமா? வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. கடமை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்ற ஒரு பழமொழி எனக்கு, அது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அது எப்படியா கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம எப்படா கடமை செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வரும். உண்மையாலுமே அப்படி ஏதாவது இருக்கா? கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னா, நீ கடமை செஞ்சுக்கிட்டு பலன் அதுவாக கிடைக்கும் அப்படின்றது தான் அதற்கான புரிதல், அதற்கான பதில். ஆனால் நீ எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறதே ஒரு அயோக்கியத்தனமாக இல்லையா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு தோணும். ஸோ உண்மையாலுமே கடமையை செஞ்சால் பலன் கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்ற கேள்வி வரும். ஆனால் இப்போ பலன் கிடைக்கலன்னா அப்போ கடமையை செஞ்சு என்னடா யூஸு அப்படின்ற கேள்வி வரும். அப்புறம் என்ன இதுக்குடா நான் கடமையை செய்யணும் அப்படின்ற கேள்வி வரும். இப்படி பல கேள்வி பல மாதிரி எல்லாரையும் போட்டு குழப்போம். உங்களையும் குழப்போம், என்னையும் குழப்போம், மன்சூர் அலிகானையும் குழப்போம். யார் விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு நிற்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி தீட்டப்பட்டு என்ன வெங்காய அரசியலாக்குறது உண்மை தானே? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா? ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய். இவர் பார்த்தீங்கன்னா கரூர் முன் பேசிய மன்சூர் அலிகான் கரூர் சம்பவம் நடந்தப்போ விஜய் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினார், வச்சார். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகானை எல்லாருக்கும் எப்போ தெரியும் அப்படின்னா, சரி எல்லாருக்கும் எப்பயுமே தெரியும், கேப்டன் பவர் படத்தில் வில்லனா அதுலேருந்து தெரியும். திருப்பி எப்போ கொஞ்சம் லைம் லைட்டில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ படத்தில் வந்தார். லியோ படத்தில் தான் அவருக்கான ஒரு ஹெவி கேரக்டர் ஒன்று கொடுத்து, அது மூலிமா அவர் மூலிமா தான் கதையை ஆரம்பிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க, லியோ யார் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மூலிமா ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்தார். அப்புறம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் த்ரிஷாவை சீண்டி ஏதோ பேசி அப்புறம் மன்னிப்புலாம் கேட்டார், வச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார். அப்புறம் பெருசாக விஜய் அவர்களும் விமர்சனம் பண்ணதில்லை. அப்போ இந்த கரூர் சம்பவம் வரும்போது நிறையா பேர் விஜய் எதிர்த்து பேசுகிற அந்த சினிமா துறையில் முழுசாக சப்போர்ட் பண்ண ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனை சொல்லலாம். எங்கள் விஜய் தொட்டு பாடுறா, தொட்டா தமிழ்நாடு என்ன ஆகும் தெரியுமாடா அப்படின்லாம் பேசினார். எல்லாரும் நம்ம பசங்க எல்லாம் ஃபயர் விட்டாங்க, பயங்கரமாக அப்படி கொளுத்தி போட்டாங்க. மன்சூர் அலிகான் பேத்தியா இப்படி பேசியிருக்காரு தளபதிக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் பேசி ஒரு மாதம் தான் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு சார் நேற்று பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருக்காரு. நான் ஆளுங்கட்சி வேற வழி இல்லை, டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமாக வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்போ வேற எனக்கு வழி இல்லை, எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான், எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு, இப்ப பார்த்தா அவரு ஏன் இந்த மாற்றம் அப்படின்ற கேள்வி தான் இப்போ நிறைய பேருக்கு வரும். இப்போ பயிர் விட்டு அதே பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ செருப்பு தூக்கி விடுறாங்க. ஏன்னா நேற்று அப்படி பேசிட்டு இன்றைக்கி இப்படி பேசுகிற அப்படின்னு. இப்போ இது மன்சூர் அலிகான் மேலே தப்பா இல்லை விஜய் அவர்கள் மேலே தப்பா அப்படின்ற கேள்வி தான் நிறையா பேருக்கு இப்போ வரணும். ஆனால் விஜயை வெறி கொண்டு நேசிக்கிற தம்பி தங்கிகளுக்கு அந்த கேள்வி வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஆனால் இன்றைக்கி மற்ற இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு மன்சூர் அலிகான் சரி தானே, கண்டதனை பேசியிருக்காரு. இவர் தரையில் கால் பறாமல் அப்படியே மேலேயே பறந்துக்கிட்டே இருந்தார்னா எப்படி, மக்களை போய் சந்திக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்ற கேள்விகள் இன்றைக்கி பொதுஜன மக்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதை தான் வந்து அவங்க பதிவு வைக்கணும்னு சொல்லிட்டு திமுக பல காலமாக இல்லை, தமிழக வெற்றிக்கழகம் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மக்கள் மனசில் அவங்களால பதிவு வைக்க முடியல. விஜய் கால் வந்து மண்ணில் படலை அப்படின்றத மக்கள் மனசில் பதிவு வைக்க முடியல அப்படின்றது தான் திமுகவோட தோல்வியே. இப்போ இப்படி இருக்கும்போது மன்சூர் அலிகான் இதை சொல்கிறாரு. ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? அப்போ இந்த இடத்துல தான் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒன்று வருது இல்லை. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. அவர் ஒரு கடமையை செஞ்சார். யார்? மன்சூர் அலிகான். நம்ம வாட்டுக்கு இருப்போம், நம்ம வாட்டுக்கு செய்வோம், நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். அவரும் படம் எடுப்பார், வைப்பார், பயங்கர பெரிய டேரக்டர்னு நினப்பு. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இருக்காது அந்த படத்துக்கு. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ சரக்குன்னு ஒரு படம்லாம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிற காசெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயோ கொட்டுவார், அப்புறமா திருப்பி எடுப்பார். எப்படி சம்பாதிக்கிறாரு, என்ன பண்ணுறாருலாம் நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு மீடியாவுக்கு வந்தாவே, ஒரு லைம் லைட்டில் வந்தால் செம்மையாக அட்டை முட்டு அப்பால் பேசுகிற அந்த ஒரு கேரக்டர் தான். அப்படி பேசக்கூடிய மன்சூர் அலிகான் வந்து அன்றைக்கி விஜய் அவர்களை ஆதரித்து பேசும்போது கொண்டாடின நம்ம, இன்றைக்கி விஜய் அவர்களை எதிர்த்து பேசும்போது கொண்டாடாமல் ஏன் அவரை தூக்கி போட்டு மிதிக்கணும்? ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை? ஏன் இன்றைக்கி விஜய் அவரை எதிர்க்கிறார் அப்படின்னு யோசிக்கணும்ல. மனுஷனாக யோசிக்கணுங்க. நீங்கள் சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் விஜய் சப்போர்ட் பண்ணுறது முடியாதுங்க. அவர் வந்து இப்போ அன்றைக்கி சப்போர்ட் பண்ணவர், இன்றைக்கே சப்போர்ட் பண்ணல. இது இப்போ இந்த கேள்வியை இதே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை குரூப்ஸ் சீமான்ட்ட மட்டும் வைக்கிறீங்களே, மாற்றி மாற்றி பேசுகிறாரு, அவர் அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பேசினார், இன்றைக்கி இப்படி பேசுகிறாருன்னு. அப்போ மன்சூர் அலிகான் பேசுகிறது அப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாரா? இப்படி பல கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். உண்மையாலுமே இவங்களாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா? இவங்களாம் யார் அப்படின்ற கேள்விகளும் வரணும். இல்லை இங்கே அரசியலில் யார் யாராக இருக்கணும் அப்படின்ற கேள்வியாக வரணும். ஐயோ இதில் எதையா உண்மை? ஏன் இப்படி பண்ணுறீங்க? குழப்பமாக இருக்கா அவங்களுக்குலாம்? எனக்கும் குழப்பமாக இருக்குங்க. நானும் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கும் புரியலைங்க. இந்த மாதிரி குழப்பத்தில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன தாண்டா சொல்ல வர? நீ வாட்டுக்கு ஏதோ ஒன்று உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. மன்சூர் அலிகானை பற்றி பேசுகிற, திடீர்னு என்னை பற்றி பேசுகிற, சரி உன்னை பற்றி பேசுகிற, இப்போ வேணுமான்ற வேண்டாமான்ற, ஏன்டா இப்படி குழம்பி போய் ஏன்டா என்ன எங்களை ஏன்டா குழப்புற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அன்றைக்கி மன்சூர் அலிகான் சப்போர்ட் பண்ணார், இன்றைக்கி ஏன் பண்ணலை? இதுக்கு பதில் வேணுங்க. எனக்கு பதில் வேணும். ஏன் சீமான் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணார், இன்றைக்கி ஏன் பண்ணலை? ஏன் அன்றைக்கி சரத்குமார் சப்போர்ட் பண்ணார், இன்றைக்கி ஏன் பண்ணலை? ஏன் அன்றைக்கி விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ண நிறையா நடிகர்கள் இன்றைக்கி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏங்க ஏன்? ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்கய்யா. ஒரே ரீசன் தாங்க, எதிர்பார்ப்பு. ஒரே ரீசன், எதிர்பார்ப்பு. எல்லாருக்கும் எதிர்பார்ப்புங்க, எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. அதாவது ஏன்னா இந்த அரசியல்ல மட்டும்தான் வித்தியாசமான ஒண்ணு நம்ம பார்க்கலாம். யாரு யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யாரு யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஊரில் இல்லை, இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவில் இல்லை சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, காலங்காலமாக நம்ம வந்து ஒரு துணி கடையில் துணி எடுத்துக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? இல்லை நகை நெட்டு வாங்குறதா இருந்தாலும் அந்த கடையில் எடுத்துக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தோம்னா வந்து சென்னை சில்க்ஸில் எடுப்போம். புரியுதுங்களா? சில பேருக்கு வந்து சரவணா ஸ்டோர்லேயே எடுத்து பழகியிருப்பாங்க, சில பேருக்கு ஜெயச்சந்திரன்லேயே எடுத்து பழகியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பழைய கடைன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு புதுசாக அங்கே ஒருத்தர் வந்து பிரம்மாண்டமாக ஒன்று ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஏன் அந்த கடையில் போகக்கூடாது? சில பேர் வாங்குறதுக்கு போகிறது வேறு, நம்மளாம் யாருன்னா வாங்குறவங்க, அங்கே போய் இருக்கிற பொருளை வாங்குறவங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே பொருளை வாங்குறவங்க. ஆனால் அந்த கடையில் போயிட்டு நம்மளும் ஒரு அங்கம் ஆகணும், அந்த கடையில் ஒரு பொறுப்பில் போய் நம்ம உட்காரணும், ஒரு மேனேஜராகவோ ஒரு சூப்பர்வைசராகவோ இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலைக்கு விண்ணப்பம் செய்வாங்க. புரியுதுங்களா? வேலைக்கு விண்ணப்பம் செய்வாங்க. அதில் வேலை கிடைச்சவங்களுக்கு ஃபைன், அந்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, அந்த புது கம்பெனியில் வேலை கிடைக்குது, அந்த கம்பெனினால் வந்து நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது, மக்கள் நிறையா வரவேற்பு கொடுக்குறாங்க, அதனால் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அது ஃப்யூச்சரில் பலனெலாம் இருக்குன்றது நல்லாவே தெரியும். அதனால் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருசாக யாருக்கும் தெரியாதவங்க, பெருசாக ஆதாயம் இல்லாதவங்க. ஏன்னா புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது அவர் புதுசான ஆட்களை தான் எடுத்து உள்ளே வைப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை வந்து எடுத்து வைக்கிறது வந்து கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கடை இருக்குது, அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களை தூக்கி இங்கே வேலைக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த கடையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கடையில் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுத்துட மாட்டான்னு நிச்சயம். விஸ்வாசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? விஸ்வாசம், இந்த குசுவாசம் விஸ்வாசன்றவங்களாம் அந்த மாதிரி விஸ்வாசத்தை வந்து ஆல்ரெடி அங்கே விதைச்சிருப்பான். யாரே பழைய கம்பெனிக்காரன்.
அவங்ககிட்ட இருந்து ஒருத்தன் புதுசாக இங்கே வந்தால் அவனை தூக்கி நம்ம இங்கே போட முடியுமா அப்படின்ற கேள்வி தான் அவன் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட நிலைமை. இப்போ இந்த மாதிரி இப்போ மன்சூர் அலிகானாக இருக்கட்டும், இப்போ நாம் தமிழர் சீமானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சரத்குமாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்க கடைக்கு முன்னாடி அவங்க சின்னதாக ஒரு கடையை ஆரம்பித்து அவங்களும் அந்த கடையை பெரிய லெவலில் டெவலப் பண்ணலான்னு ஆசைப்பட்டு ஒன்றும் டெவலப் பண்ண முடியாமல் அந்த கடைக்கிட்ட இருந்து எதை கமிஷனை வாங்கிட்டு இவங்கள்கிட்ட வாங்குகிற காசெல்லாம் அப்படியே கை மாற்றி விட்டு அந்த கடையை பெரிய முதலாளியாகவும் இவங்க சின்ன முதலாளிகளாகவும் இவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரிய ஒரு கடையை போட்டு விஜய் வந்து முதலாளியாக உட்கார்றாரு அப்படின்னும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, சரி இதில் போய் பூந்துருவோம், இவர்கிட்ட இருந்து வாங்கிடுவோம் அப்படின்னு. கிடைக்கல, எதிர்பார்க்குறது கிடைக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கடையில் ஒரு மைனம் சரியில்லையா, அது வேலைக்கு ஆகாதியா, அந்த முதலாளியை பார்க்க முடியாதே, அவன் அப்படி தான் இப்படி தான் சொல்கிறது வாஸ்தவம் தானே, இதுதானே மனித இயல்பு. ஸோ அப்போ இங்கே மன்சூர் அலிகான் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அன்றைக்கி சொல்லியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு, விஜய் மேலே கை வச்சா பாருங்கள், தொட்டுருங்க, வச்சுருங்கன்னு. இன்றைக்கே ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு கேட்டால் திடீர்னு பழைய கதையை கொண்டு வர்றாரு. காலை தூக்கி காமிச்சு, நமக்கு காலை வேறு தூக்க முடியலையா, சரி காலெல்லாம் தூக்கி காமிச்சு கால் கீழே போடணும், தரையில் போடணும், வானத்திலே பறக்க முடியாது அப்படின்லாம் புது கதை சொல்கிறாரு. அதுக்கு சில விளக்க வேற சொல்கிறாரு. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்த, எப்படி என்ன, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது, மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காம போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியா இருக்கான்? ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட், இது வந்து சும்மா கற்பனை கதி. இதெல்லாம் ஒரு மைனம் பிடுங்க முடியாது. ஸோ அப்போ எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா அப்போ மனுஷன் டக்குன்னு மாறுறது தப்பு கிடையாதோ. நம்மளும் இனிமேல் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து மன்சூர் அலிகான் வந்து புகுத்துறாரு. அப்போ நானும் இனிமேல் எதிர்பார்க்குறேன்ப்பா, நானும் வந்து இனிமேல் எதிர்பார்க்க போகிறேன். இங்கே நாளைக்கு நான் வந்து விஜய் அவர்கள் சப்போர்ட்லாம் பண்ணலன்னா நீங்கள் யாரும் இன்னும் காரணம் சொல்லக்கூடாது. எதுக்கு நானும் திமுகவே சப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன், இல்லை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண வீணாக தான் போவேன், நான் திமுகவே சப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன். என்னப்பா கெட்டு போச்சு. இந்த நாளைக்கே லெட்டர் எழுதுறேன், ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் லெட்டர் எழுதுறேன், உங்கள் கட்சிக்கு நான் இனிமேல் சப்போர்ட் பண்ணுறேங்க, எனக்கு எவ்வளோ மந்த்லி பேக்கேஜ் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கேட்டு நாளைக்கே நான் எழுத போகிறேன். நாளைக்கு நீங்கள் வேணால் வந்து என்ன நேற்றெல்லாம் உட்காந்து அப்படி பேசிட்டு இன்றைக்கி வந்து இப்படி பேசுகிறேன்னா அமௌண்ட்டியா எதிர்பார்ப்பு எங்கே வருதோ அங்கே போய் பேச வேண்டியதான். என்ன நான் சொல்கிறது, நான் என்ன கடையில் சாமான் வாங்குறாளா, நானும் கடையில் போய் உட்காரணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்போம்ல. என்ன நான் சொல்கிறது, என்ன ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு ஒருத்தனை எப்படிலாம் மாற்றுது பார்த்தீங்களா, எப்படின்னா மாற்றும். இதுதான் உலகம், இதுதான் உலகம். அந்த எதிர்பார்ப்பு நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அப்படின்றது தான் நம்ம எடை போட்டு பார்க்க வேண்டியது. விஜய் அவர்களை நான் ஏன் ஆதரித்தேன் அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு தான், அவருக்கும் எதிர்பார்ப்பு தான். படத்தில் நடிச்சிட்டு இருந்தவர் 250 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தவர், இன்னும் 10 படம் நடிச்சுட்டு இன்னும் 2500 கோடி 1000 கோடி சம்பாதிச்சுட்டு பிஸ்னஸில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவர் வாட்டுக்கு லக்ஸரியாக லைஃப் வாழ்ந்துகிட்டே போகலாம். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். மக்களுக்கு நல்லது செய்கிறாரா இல்லையா, நல்லது செய்ய எண்ணத்தில் வராரா இல்லையா அப்படின்னு. அதற்கு மன்சூர் அலிகான் பல விளக்கம் கொடுக்குறாரு. பணக்காரனாக இருந்தால் நல்லதெல்லாம் செய்ய மாட்டான், அவன் பணக்காரன் தான் வேலை பார்ப்பான்னு. பணக்காரன் ஏன்டா பணக்காரனுக்கு வேலை ஆக்கணுன்ற பேசிக் புரிதல் கூட இல்லாத மன்சூர் அலிகான் மாதிரி ஆட்கள் வச்சு நம்ம என்ன பண்ணுறது. பணக்காரனுக்கு வேலை பார்க்க மாட்டான்டா, பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறதுக்கு வேணால் வேலை பார்ப்பானே ஒழிய அதுக்கு வேலை பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரி தினக்கூலிங்க தான் வேணுன்றதை மன்சூர் அலிகான் புரிஞ்சுக்கணும். ஸோ பணக்காரனாகிறதுக்கு வேலை வேண்டாம், பணக்காரன் ஆகிறதுக்கு வேணால் வேலை பார்ப்பான். ஆனால் பணக்காரன் சமூகத்தில் என்ட்ரி ஆனால் தான் அந்த சமூகத்துடைய செயல்பாடுகளும் மாற்றங்களும் நிகழும். இவங்க ஆகும்னா அண்ணாக்கும் பெரியாருக்கும் காந்திக்கும் போயிடுவாங்க. அப்போ அந்த காலத்துலேயே போய் வாழ வேண்டியதான்டா கோணத்தை கட்டிக்கிட்டு. இப்போ என்ன மயிருக்கு உட்காந்து டெக்னாலஜி மயிறு மட்டை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்ற கேள்வி தான் நமக்கு வருது. அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க இருந்த காலகட்டத்தில் எப்படி நடக்கணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறாரு. ஸோ இதில் விஜய் அவர்கள் கால் பதிச்சா என்ன, கால் பதிக்கலைன்னா என்ன. ஒருத்தர் கால் பதிக்கணும்னு அவசியம் கிடையாது, கால் பதிச்சாதான் அந்த இடத்துல இருக்க பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியுன்றது அவசியம் கிடையாது. தெரிஞ்சாவே போதும் மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது,
அதை சரி செய்கிறதுக்கான என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கணுன்ற அந்த பேசிக் நாலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு இருந்தால் போதும். அந்த பொறுப்பு இல்லாதவர்கள் தான் இன்றைக்கி பருப்பாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பொறுப்பு இல்லாதவர்களை தூக்கி போட்டு பொறுப்பாக ஒருத்தரை கொண்டாந்து வைக்கிறதுல என்ன தவறு அப்படின்ற கேள்விகளும் மக்கள் எழுத்தில் வந்தனால தான் இன்றைக்கி விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்கன்றத மன்சூர் அலிகான் போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு தனிப்பட்ட ஆதாயம் தேவைப்படலாம், பையன் ஜெயிலில் இருக்கார் போல இருக்குது, வெளில கொண்டு வரதுக்கான ஒரு ஆதாயம் தேவைப்படலாம், இல்லைனா ஏதாவது காசில் வந்து எங்கேயாவது லாக் ஆகிருக்கலாம், பெரிய அமௌண்ட்டில் ஃபண்டு வரலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அவருடைய சுயநலம் சொல்கிறத விட சொந்த பிரச்சனை. எல்லாரும் அப்படி இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி தான் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கறது தவறு கிடையாது. ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயங்கள் வந்து தேவை தான் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே ஒன்றை சார்ந்து தான் மற்றொன்று. ஒருத்தருடைய உதவி இல்லாமல், ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தர் வளர்ந்து வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் அது நடந்துருமான்லாம் கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு உதவி இல்லாமல் தான் என் லைஃப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உதவி அப்படின்றது நம்ம எல்லாத்தையும் கேட்போம் தான். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட உதவி கேட்கவே தோணாது. அவங்களா நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து பண்ணட்டும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அதனால் அவங்களால முடிஞ்ச விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ என்னையை பொறுத்தவரை நான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது 2வது கேட்டகரி. நம்ம சின்னவர் மாதிரி நான்லாம் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு போய் சொல்லலை. நான் வருவேன், எனக்கான ஒரு காலம் வரும்போது நான் வருவேன், மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அன்றைக்கே சொன்னவர். இன்றைக்கி அதற்கான காலம் வந்திருக்கு, அதை அவர் செய்கிறாரு. ஸோ அன்னையிலேருந்தே அவருடைய மனசில் அரசியல் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அரசியலுக்குள்ளே வந்து அதிகாரம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுன்ற புரிதல் ஒன்று இருந்திருக்கு. ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்றது தான் நான் அவர்கிட்ட பார்த்து புரிஞ்சுக்கிட்டது. அதனால தான் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காக இன்னை வரைக்கும் எங்கேயும் விஜய் அவர்களை போய் நான் அடமானம் வச்சதில்லை அப்படின்றது தான் நான், இனி எப்பயும் வைக்க மாட்டேன்றது தான் நான். ஒருவேளை என்னோட எதிர்பார்ப்பில் ஏதாவது தவறு நடந்து விஜய் அவர்கள் நாளைக்கு மாறிட்டு இந்த மக்களுக்கான விஷயங்களை வந்து சரியாக செய்யாமல் இப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த திமுக போன்றவர்கள் மற்ற கைகூலிகள்லாம் சொல்கிற மாதிரி இவர் பிஜேபியோட கைகூலி அது இது, இவரால் என்ன பெருசாக மக்களுக்கு மாற்றம் வந்துட போகுதுன்னு மாதிரி கேட்குற பல பேருக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு விஜய் அவர்கள் போயிட்டா கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக அப்படி போக மாட்டார் அப்படின்றத என்னோடய பதிலாக இருக்கும். ஏன்னா அப்படி போகணுன்னு நினைக்கிறவர் 2 மிகப்பெரிய அதிகாரங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. ஒன்று பிஜேபி, இன்னொன்று திமுக. இந்த 2 கட்சியும் எதிர்த்து ஒரு தனி மனிதனாக எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்திய அரசியலில் கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான். விச் மீன்ஸ் ஆளும் அதிகாரத்தை நான் சொல்கிறேன். அந்த 2 ஆளும் அதிகாரத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி நான் அதே ஸ்டாண்டில் தான் நிற்பேன், எப்பவும் அதே ஸ்டாண்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக இன்றைக்கி இருக்கிறார். அப்படின்னும் போது அவர் எந்த நிலையிலும் மாற மாட்டார்ன்றதை நான் முழுசாக நம்புகிறேன். நம்பிக்கையை வந்து மன்சூர் அலிகான் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், இன்னும் மற்ற நடிகர்கள்லாம் வந்து இழந்துட்டாங்க அப்படின்றத விட அவங்களுக்கு தேவையான ஆதாயம் அவர்கிட்ட கிடைக்கல அப்படின்றதுனால இந்த நம்பிக்கையை இழந்த மாதிரி அவங்க ஒரு போர்ட்ரே பண்ணி அப்படியே அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இன்றைக்கி அவங்க வந்து எப்படியாவது திமுகவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னும் போது அதற்கு ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து மக்களிடத்தில் ஏற்படுத்திக்கிறதுக்கு தேவையான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு அவங்க அப்படியே திமுக பக்கம் போய் ஆதரவில் நிற்பாங்க அப்படின்றத இனி வரப்போகிற காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை.